பெங்களூரில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் கடைசியில் ஒரு பழைய வீடு இருந்தது. அது ராஜேஷின் வீடு. அவர் ஏழை இல்லை, ஆனால் பெரிய பணக்காரரும் இல்லை. அவருக்கு ராதா மற்றும் சுனிதா என 2 மகள்கள் இருந்தனர். ராதா சிறுவயதிலிருந்தே மிகவும் வெகுளியாகவும் பண்புள்ளவளாகவும் இருந்தாள். சிறுவயது முதல் அந்த 2 சகோதரிகளும் ஒன்றாகவே வளர்ந்தனர். ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்றாகவே உறங்குவார்கள். ஆனால் வயது கூட கூட சுனிதாவின் மனதில் ஒரு விசித்திரமான பொறாமை வளரத் தொடங்கியது. உண்மையில் கிராமத்து மக்கள் அனைவரும் ராதாவை புகழ்ந்து பேசுவார்கள். அங்கே பார், ராதா எவ்வளவு அடக்கமானவள், அப்படியே ஒரு தேவதை போல அமைதியானவள், கருணை உள்ளம் கொண்டவள். ஆமாம், இக்காலத்தில் இப்படி ஒரு பெண்ணை பார்ப்பது அரிது. இவளை போன்ற ஒரு மருமகள் கிடைத்தால் வீடு சொர்க்கமாகிவிடும். இந்த வார்த்தைகள் சுனிதாவின் காதுகளில் விஷமாக இறங்கின. நான் அழகாக இருக்கிறேன், புத்திசாலியாக இருக்கிறேன். அவளுக்கோ உருப்படியான முகமும் இல்லை, அறிவும் இல்லை. அப்படி இருந்தும் அனைவரும் அவளையே புகழ்கிறார்கள். ராதாவிற்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள். சுனிதா என் தங்கை, காலம் செல்ல செல்ல அவளே புரிந்து கொள்வாள் என்று அவள் நினைத்தாள். ஒரு நாள் ராஜேஷ் தனது 2 மகள்களையும் அழைத்து சொன்னார், மகள்களே, இப்போது உங்கள் இருவருக்கும் திருமண வயதாகிவிட்டது. ராதா தலைகுனிந்து கொண்டாள். ஆனால் சுனிதாவின் கண்கள் பிரகாசித்தன. முதலில் ராதாவிற்கு ராகவ் என்பவருடன் வரன் வந்தது. ராகவ் ஏழை, வயலில் வேலை செய்பவன். ஆனால் அவன் நல்ல குணம் கொண்ட நேர்மையான மனிதன். ராகவ் ஏழை என்றும் வயலில் வேலை செய்கிறான் என்றும் கேள்விப்பட்டவுடன் சுனிதா சிரித்து கொண்டே சொன்னாள், ஆகா, அக்காவுக்கு விவசாயம் செய்யும் ஒரு விவசாயி கிடைத்து விட்டான் போலிருக்கிறது. இனி உன் வாழ்க்கை ஜாலியாக கழியும். எப்படியும் உனக்கு அடிமையாக வேலை செய்வதுதானே பிடிக்கும் என்றாள். சுனிதாவின் பேச்சுக்கு ராதா பதில் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் ராஜேஷ் குறுக்கிட்டு, ஆமாம், அவன் ஏழைதான், அதற்கென்ன? உழைப்பாளியாகவும் நேர்மையாளனாகவும் இருப்பதோடு அவன் ஒரு நல்ல மனிதன். ராதா அவனுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்றார். ராதா தலைகுனிந்து, சரி அப்பா, நீங்கள் எனக்காக சரியாகத்தான் முடிவு செய்திருப்பீர்கள் என்றாள். சில நாட்களுக்கு பிறகு சுனிதாவிற்கு நிக்கில் என்பவனுடன் வரன் வந்தது. அவன் ஒரு பெரிய தொழிலதிபர். அவனிடம் அழகான பங்களா, வேலைக்காரர்கள் என அனைத்தும் இருந்தன. இதை கேட்டவுடன் சுனிதாவின் தலைக்கணம் இன்னும் அதிகரித்தது. அவள் சொன்னாள், பார்த்தீங்களா அப்பா, யாருக்கு எது தகுதியானது என்பது அதிர்ஷ்டத்துக்கும் கூட தெரிந்திருக்கிறது என்றாள். ராஜேஷ் அவளது பேச்சுக்கு பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அவருக்கு மகளின் குணம் பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. எது எப்படியோ திருமண தேதி குறிக்கப்பட்டு விரைவில் அந்த 2 சகோதரிகளுக்கும் திருமணம் நடந்தது. ராதா திருமணத்திற்கு பிறகு ராகவுடன் அவனது வீட்டிற்கு வந்தாள். ராகவனின் வீடு சிறியது. ஓலை வேய்ந்த கூரை, உடைந்த சமையலறை, சில மூட்டைகளில் தானியங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ராகவ் சொன்னான், ராதா, என்னிடம் பெரிய வசதிகள் ஏதும் இல்லை. ஆனால் உனக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்ள முயற்சிப்பேன். அதற்கு ராதா, ராகவ், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு உங்கள் துணை மட்டுமே போதும் என்றாள். மறுபுறம் சுனிதா தனது புகுந்த வீட்டிற்கு சென்றபோது அங்கிருந்த பிரம்மாண்டமான வீடு மற்றும் பளபளக்கும் கார்களை பார்த்து வியந்து போனாள். இவ்வளவு செல்வாக்கும் புகழும் இனி எனக்கே சொந்தம். நான் இனி ராஜபோகமாக வாழப்போகிறேன். இனி ராதா என்னிடம் கண்ணெடுத்து கூட பார்க்க முடியாது. இப்படியாக செல்வம் மற்றும் புகழின் போதை சுனிதாவின் கர்வத்தை 2 மடங்காக்கியது. அவள் வேலைக்காரியை சத்தமிட்டு அழைத்தாள். ஏய் ஜோ, நீ என் அறையை ஏன் சரியாக சுத்தம் செய்யவில்லை என்றாள். வேலைக்காரி, ஆனால் நான் காலையிலேயே நன்றாக சுத்தம் செய்து விட்டேனே சின்ன எஜமானி. அப்படியென்றால் நான் போய் சொல்கிறேனா? வேலைக்காரியாகவே இரு, போ, சீக்கிரம் அறையை சுத்தம் செய். அப்படியே யாரையாவது எனக்காக இளநீர் கொண்டு வர சொல். சரி சின்ன எஜமானி, இதோ சொல்லிவிடுகிறேன். இப்படியே நாட்களும் மாதங்களும் கடந்தன. ஒரு நாள் திருமணமான பெண்கள் கொண்டாடும் விழா வந்தது. அந்த 2 சகோதரிகளும் தங்கள் பிறந்த வீட்டிற்கு வந்தனர். ராதா ஒரு சாதாரண புடவையை அணிந்திருந்தாள். சுனிதாவோ பட்டு சேலை அணிந்திருந்தாள். அவள் கைகளில் வண்ணமயமான வளையல்களும் கழுத்தில் தங்க சங்கிலியும் மின்னின. கிராமத்து பெண்கள் சிலர் இந்த பண்டிகை சடங்கிற்காக அங்கே வந்திருந்தனர். அப்போது சுனிதா தன் சகோதரியை கேலி செய்யும் விதமாக, சொல்லு ராதா, அங்கே என்ன நடக்கிறது? ராகவத்தான் உனக்கு சோறு போடுகிறாரா இல்லையா? அட, நான் மறந்தே போய்விட்டேன். அவருக்கே அங்க சாப்பாட்டிற்கு சிங்கி கழிக்க வேண்டிய நிலைமை. அவர் உனக்கு எப்படி போட போகிறார் என்றாள். சுனிதாவின் கசப்பான வார்த்தைகளை கேட்டு ராதாவின் மனம் உடைந்தது. ஆனால் தன் சகோதரியை தாழ்த்தி பேசுவதில் சுனிதாவிற்கு பெரும் மகிழ்ச்சி கிடைத்தது. பொழுது சாய்வதற்குள் 2 சகோதரிகளும் அவரவர் புகுந்த வீட்டிற்கு திரும்பினர். நாட்கள் ஓடின. ஆனால் ராதாவின் வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை.
அவள் அதிகாலையிலேயே எழுந்து அடுப்பு மூட்டி சமைத்து முடித்துவிட்டு தன் கணவன் ராகவுடன் வயலுக்கு செல்வாள். அங்கே நாள் முழுவதும் கடினமாக உழைப்பாள். மாலை நேரத்திற்குள் ராதா களைப்பில் சோர்ந்து போவாள். ஆனாலும் அவள் ஒருபோதும் புகார் சொன்னதில்லை. ஒரு நாள் ராகவ் அவளிடம் கேட்டான், ராதா, நீ என்மேல் கோபமாக இருக்கிறாயா? ஏனென்றால் நீ நினைத்திருக்கக்கூடிய அந்த வசதியான வாழ்க்கையை என்னால் உனக்கு தர முடியவில்லையே என்றார். அதற்கு ராதா, ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? உங்களைப் போல இவ்வளவு அன்பு காட்டும் ஒரு கணவன் எனக்கு கிடைத்ததே பெரிய விஷயம் என்றாள். எனக்கு வேறென்ன வேண்டும்? நாம் இருவரும் ஒன்றாக இருக்கும்போது இந்த சிரமமான காலமும் கடந்து போகும். ராகவ் சொன்னான், சரி விடு, இன்று நான் சமைக்கிறேன், நீ அமர்ந்து ஓய்வெடு. ராதா சொன்னாள், ஐயோ வேண்டாம், நானே சமைக்கிறேன். உங்களால் எப்படி சமைக்க முடியும்? ஏன், என்னால் ஏன் முடியாது? இன்று என் அன்பு மனைவிக்கு என் கையாலேயே சமைத்து பரிமாறப் போகிறேன். நீ பேசாமல் அமர்ந்து ஓய்வெடு. இப்படியாக ராகவ் அடுப்பு மூட்டி உணவை தயார் செய்து தன் கைகளாலேயே ராதாவிற்கு ஊட்டினான். ஒருபுறம் ராகவ் தன் மனைவியை ராதாவின் மீது இவ்வளவு அன்பு காட்டி வர, மறுபுறம் சுனிதாவிற்கு அனைத்து வசதி வாய்ப்புகளும் கிடைத்தன. ஆனால் அவளுக்கு ஒரு குறையும் இருந்தது. அதுதான் கணவனின் அன்பும் மரியாதையும். ஒரு நாள் சுனிதா குளித்துவிட்டு வெளியே வந்தபோது தலையில் முக்காடு போட மறந்துவிட்டாள். அதை கண்ட அவளது மாமியார் சுனிதாவை திட்டி தீர்த்தார். ஏய், உன் பிறந்த வீட்டில் மருமகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எதுவும் சொல்லிக் கொடுக்கவில்லையா? உனக்கு ஏதேனும் ஒழுக்கம் தெரியுமா, தெரியாதா? நீ ஒன்றும் இப்போது சிறுமி கிடையாது. இந்த வீட்டின் மருமகள் ஆகிவிட்டாய். குறைந்தபட்சம் இந்த வீட்டின் கௌரவத்தையாவது நினைத்துப்பார். சுனிதா மெதுவாக, மாமியார் அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள், இனி கவனித்துக் கொள்கிறேன் என்றாள். கமலா அவளை கடிந்து கொண்டு, என்னத்தை நீ கவனித்துக் கொள்வாய்? அவர்கள் என்னை பார்த்து, என் போன்ற பூ போன்ற மகனுக்கு உன்னை திருமணம் செய்து வைத்தார்களோ தெரியவில்லை. விவரம் தெரியாத ஏழை பெண். தன் மாமியாரின் பேச்சை கேட்டு சுனிதாவின் மனம் உடைந்தது. அவள் ஆசைப்பட்ட வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்து விட்டன. ஆனால் அதற்கு பதிலாக அவளது பங்கிற்கு வரவேண்டிய அன்பும் மரியாதையும் பறிபோயின. ஆரம்பத்தில் சுனிதாவின் வாழ்க்கை ஒரு மகாராணியைப் போலத்தான் இருந்தது. விலை உயர்ந்த புடவைகள், நகைகள், வேலைக்காரர்கள். ஆனால் மெல்ல மெல்ல அவளுக்கு புரிய தொடங்கியது, கணவனின் அன்பில்லாமல் இவையெல்லாம் முழுமையற்றவை என்று. நிக்கில் நாள் முழுவதும் கடையிலேயே இருப்பான். மாலையில் களைப்புடன் வீடு திரும்புவான். உணவு உண்டதும் நேராக தூங்க சென்று விடுவான். இதனால் வருத்தமடைந்த சுனிதா ஒரு நாள் கேட்டால், நீங்கள் எனக்காக ஏன் நேரம் ஒதுக்குவதில்லை? சுனிதாவின் பேச்சை கேட்ட நிக்கில் கடுமையாக பதில் சொன்னான். பெண்ணாக பிறந்தால் பெண்ணை போல இரு, அதிகமாக கேள்வி கேட்காதே. உனக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கிறதே, அதுவே அதிகம். தன் அழகை கண்டு கர்வத்துடன் இருந்த சுனிதாவிற்கு நிக்கிலின் வார்த்தைகள் அந்த கர்வத்தை சுக்குநூறாக உடைத்தன. சில நாட்கள் இப்படியே சென்றன. ஒரு நாள் நிக்கிலின் பெரிய ஆர்டர் ஒன்று ரத்து செய்யப்பட்டு வியாபாரத்தில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. நிக்கில் சொன்னான், அம்மா, கடையில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. நமக்கு கிடைத்த அந்த பெரிய ஆர்டரை இப்போது திடீரென்று வாடிக்கையாளர் ரத்து செய்து விட்டார். அதற்காக நாம் கடன் வாங்கி பெரிய அளவில் முதலீடு செய்திருந்தோம். இப்போது நாம் கடன் வலையில் சிக்கிவிட்டோம் என்றான். கமலா தன் மகனுக்கு தைரியம் சொன்னாள். மகனே, நீ கவலைப்படாதே, விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். தொழிலில் இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நிக்கிலின் கடன்கள் அதிகரித்தன. மக்கள் கடனை சரியான நேரத்தில் திருப்பி தராததால் நிக்கிலின் பணம் முடங்கியது. இப்போது அவரது மாமியார் கமலாவின் பேச்சு மாறியது. மருமகளே, இனி அலங்காரத்தை குறைத்துக்கொள். வீட்டின் நிலைமையை புரிந்து கொண்டு இந்த நகைகளை என்னிடம் கொடு, அவசர தேவைக்கு உதவும் என்றார். இப்படியாக சுனிதா தனது நகைகள் அனைத்தையும் கலற்றி மாமியாரிடம் கொடுத்தாள். ஒரு மகாராணியை போல வாழ்ந்த சுனிதாவின் நிலைமை திடீரென்று ஒரு வேலைக்காரியை போல மாறி போனது. மறுபுறம் ராகவ் ஒரு பெரிய முடிவை எடுத்தான். அவன் சொன்னான், ராதா, இனி நாம் பயிர் விளைச்சலை மட்டும் நம்பி இருக்க முடியாது. நாம் வேறு ஏதாவது செய்ய வேண்டும். ராதாவும் ராகவிற்கு தைரியம் அளித்து, சரிங்க, உங்களுக்கு எது சரியாக படுகிறதோ அதை செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு முடிவிலும் நான் துணையாக இருப்பேன் என்றாள். ராகவ் சொன்னான், அப்படியானால் சரி ராதா, நான் நகரத்தில் ஒரு சிறிய கடையை வாடகைக்கு எடுக்கிறேன். நாம் வயலில் விளையும் புத்தம் புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை அங்கே கொண்டு போய் விற்போம். இதன் மூலம் நமக்கு மொத்த விற்பனை சந்தையில் கிடைப்பதை விட பல மடங்கு அதிக லாபம் கிடைக்கும் என்றான். ராதா புன்னகையுடன் சொன்னாள், இது மிகவும் நல்ல யோசனை. நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன். நாம் இருவரும் கடுமையாக உழைப்போம். இப்படியாக அவர்கள் இருவரும் சேர்ந்து காய்கறிகளை பயிரிட தொடங்கினர். ராகவ் அவற்றை மொத்த சந்தையில் விற்பதற்கு பதிலாக நகரத்து சந்தைக்கு கொண்டு சென்று விற்க தொடங்கினான். ஒரு நாள் மாலை ராகவ் காய்கறிகளை விற்றுவிட்டு வீட்டிற்கு வந்தபோது
ராதா, கொஞ்சம் வெளியே வா என்று குரல் கொடுத்தான். ராகவின் குரலை கேட்டு ராதா வெளியே வந்தபோது ராகவின் கைகளில் பைகள் தொங்குவதை கண்டாள். அவள் கேட்டாள், என்ன விஷயம்? இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிகிறீர்கள் என்றாள். ராகவ் புன்னகையுடன் சொன்னான், ராதா, இது மகிழ்ச்சியான விஷயம்தான். உனக்கு தெரியுமா, இன்று 10,000 ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனை ஆகிவிட்டன. ராதா சொன்னால், இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இப்படியே தொடர்ந்தால் நாம் விரைவில் செல்வந்தர்களாகி விடுவோம் என்றாள். ஆமாம் ராதா, ஆனால் இதெல்லாம் உன்னால் தான் சாத்தியமானது. நீ மட்டும் எனக்கு துணையாக இல்லை என்றால் என்னால் இதை செய்திருக்க முடியாது. ராதா சொன்னால், இதையெல்லாம் ஏன் சொல்கிறீர்கள்? நான் உங்கள் மனைவி. உங்கள் ஒவ்வொரு முடிவிலும் நான் உங்களுடன் இருப்பேன். சரி, இதையெல்லாம் விடுங்கள். முதலில் உங்கள் கையில் இருப்பது என்ன என்று சொல்லுங்கள். ராகவ் சொன்னான், முதலில் உள்ளே வா, பிறகு சொல்கிறேன். அவர்கள் இருவரும் வீட்டிற்குள் வந்தனர். ராகவ் 2 பைகளையும் ராதாவின் கையில் கொடுத்துவிட்டு, ராதா, இது உனக்காக நான் தரும் முதல் பரிசு என்றான். ராதா பையை திறந்து பார்த்தபோது அதில் 2 அழகான புடவைகள் இருந்தன. ராதா கேட்டால், இவை எனக்கா? ராகவ் சொன்னான், இல்லை, பக்கத்து வீட்டுக்காரிக்காக. இதை கேட்டதும் ராதாவின் முகத்தில் லேசான கோபம் வந்தது. சரி, அப்படியானால் அவளிடமே போய் கொடுத்து விடுங்கள், என்னிடம் பேசாதீர்கள் என்றாள். ராகவ் சிரித்து கொண்டே சொன்னான், என் ராதா, நான் விளையாடினேன். இதெல்லாம் உனக்காகத்தான். உன்னை தவிர வேறு யாரையாவது என் கண்கள் பார்க்குமா என்ன? இதை கேட்டதும் ராதாவும் புன்னகைக்கிறாள். இப்படியாக ராகவிற்கு மெல்ல மெல்ல நல்ல வருமானம் வர தொடங்கியது. ராதா பணத்தை கணக்கு வைக்க தொடங்கினாள். அவள் ஒவ்வொரு ரூபாயையும் சேமிக்க ஆரம்பித்தாள். வறுமை இன்னும் முழுதாக நீங்கவில்லை என்றாலும் எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் இப்போது அவர்களின் வருமானம் தேவைகளை விட அதிகமாக இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு அவர்களின் தாயின் ஆண்டு நினைவு தினம் வந்தபோது 2 சகோதரிகளும் பிறந்த வீட்டிற்கு வந்தனர். இம்முறை இருவருமே சாதாரண புடவைகளை அணிந்திருந்தனர். ராஜேஷ் கேட்டார், மகள்களே, எப்படி இருக்கிறீர்கள்? சுனிதா சட்டென்று சொன்னால், நான் நன்றாக இருக்கிறேன் அப்பா, எனக்கு என்ன குறை? ஆனால் ராதாவின் நிலைமைதான் தெரியவில்லை. நாள் முழுவதும் கூலி வேலை செய்து அவளது நிலைமை மோசமாகி இருக்கும் என்றாள். ராதா புன்னகையுடன் சொன்னால், இல்லை தங்கை, இப்போது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ராகவ் புதிய தொழில் தொடங்கியிருக்கிறார். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நன்றாக நடக்கிறது. விரைவில் நாங்கள் ஒரு புதிய வீடும் வாங்க போகிறோம் என்றாள். இதை கேட்ட சுனிதாவின் பொறாமை இன்னும் அதிகரித்தது. சில நாட்களுக்கு பிறகு நிக்கிலின் பொருளாதார நிலைமை மேலும் மோசமானது. வீட்டின் நகைகள், ஜவுளிகள் அனைத்தும் விற்கப்பட்டன. வேலைக்காரர்களும் நீக்கப்பட்டனர். மாமியாரின் கோபம் இப்போது சுனிதாவின் மேல் திரும்பியது. அவர் இரவு பகலாக சுனிதாவை ஏசத் தொடங்கினார். அடி பாவி, உன் பிறந்த வீட்டிலிருந்து ஏன் கொஞ்சம் உதவி கேட்க கூடாது? உன் அப்பனிடம் சொல், தன் மருமகனுக்கு கொஞ்சம் உதவி செய்ய சொல்லி. உன் கணவனின் கஷ்டமாவது குறையும் என்றார். சுனிதா மெதுவாக சொன்னால், ஆனால் மாமியார் அவர்களே, என் தந்தை ஒரு சாதாரண விவசாயி. அவரிடம் பெரிய சொத்து எதுவும் இல்லை. அவரிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் எங்கள் திருமணத்திலேயே செலவு செய்து விட்டார். அவர் எப்படி நமக்கு உதவ முடியும்? மாமியார் சொன்னார், உன்னை நிக்கிலிற்கு திருமணம் செய்து வைத்து நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம். ஏதேனும் பெரிய குடும்பத்தில் செய்திருந்தால் இன்று அவர்கள் நிக்கிலிற்காவது உதவி இருப்பார்கள். இதை கேட்ட சுனிதாவிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எந்த செல்வத்தையும் புகழையும் கண்டு அவள் கர்வப்பட்டாலோ அதெல்லாம் ஒரு நாய்க்கு போடும் உணவை போலத்தான் அவளுக்கு கிடைத்து வந்தது. இப்படியாக அந்த 2 சகோதரர்களின் வாழ்க்கையும் ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி சென்றது. ராதாவின் வாழ்க்கை மகிழ்ச்சியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்க, மறுபுறம் சுனிதாவின் வாழ்க்கை மெல்ல மெல்ல அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. சுனிதா சமையலறையின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். அழுது அவளது கண்கள் வீங்கி இருந்தன. பின்னால் இருந்து மாமியாரின் சத்தம் அவள் காதுகளில் ஒலித்தது. அடி பாவி, நீ எங்கேயாவது மூழ்கி சாகக்கூடாதா? என் மகனின் நிம்மதியையே தின்று விட்டாயே. எங்கள் வீட்டையே நீ சீரழித்து விட்டாய். நீ உன் பிறந்த வீட்டிலிருந்து பணத்தையும் கொண்டு வரவில்லை, அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரவில்லை. நீ ஒரு ராசி இல்லாதவள். நிக்கில் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் மௌனமாக இருந்தான். அவனது மௌனம் சுனிதாவிற்கு விழுந்த மிகப்பெரிய அடியாகும். தன் கௌரவம் எல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிட்டதை அவள் உணர்ந்தாள். அடுத்த நாள் காலை நிக்கிலின் கடை முழுவதுமாக மூடப்பட்டது. கடன் கொடுத்தவர்கள் வாசலில் வந்து நின்றனர். இப்போது வீட்டை விற்கும் நிலைமை ஏற்பட்டது. மாமியார் அவளை முறைத்து பார்த்தபடி சொன்னார், உன் பிறந்த வீட்டிற்கே ஓடி போய்விடு சனியனே. இங்கே உனக்கு இனி இடம் இல்லை. உன்னை உட்கார வைத்து சோறு போட எங்களிடம் பணம் இல்லை. இப்போது சுனிதாவின் கர்வம் முழுவதுமாக உடைந்து போயிருந்தது. அவள் எதுவும் பேசாமல் தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டே பிறந்த வீட்டை நோக்கி புறப்பட்டாள். சுனிதா தன் பிறந்த வீட்டிற்கு வந்ததும் ராஜேஷ் அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். மகளே சுனிதா, என்ன ஆனது? ஏன் தனியாக வந்திருக்கிறாய்? உன் கண்களில் ஏன் கண்ணீர்?
என்ன ஆனது என் குழந்தையே என்று கேட்டார். தன் தந்தையின் குரலை கேட்டதும் சுனிதா கதறி அழத் தொடங்கினாள். அப்பா, நான் தோற்றுவிட்டேன். அவர்கள் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். அவர்களுக்கு நான் ஒரு வேலைக்காரியை விட மேலாக தெரியவில்லை. நான் அனாதையாகிவிட்டேன் அப்பா. இப்போது எனக்கு எங்குமே இடமில்லை. அவர் சுனிதாவிற்கு தைரியம் கூறி, பரவாயில்லை என் மகளே, நீ அழாதே. உன் தகப்பன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். வா, உள்ளே போலாம் என்றார். ராஜேஷ் சுனிதாவை வீட்டிற்குள் அழைத்து சென்றார். ஆனால் சுனிதா தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். எனவே ராஜேஷ் தனது மூத்த மகள் ராதாவிற்கு போன் செய்தார். மகளே ராதா, எப்படி இருக்கிறாய்? நான் நன்றாக இருக்கிறேன் அப்பா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் குரல் சரியாக இல்லையே, என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். மகளே ராதா, சுனிதாவை அவள் புகுந்த வீட்டில் வெளியேற்றி விட்டார்கள். அவர் நடந்த அனைத்தையும் சொன்னார். ராதா சொன்னாள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்பா. இதோ நான் இப்போதே வீட்டிற்கு வருகிறேன். ராதா தன் பிறந்த வீட்டிற்கு வந்தபோது இரவு ஆகிவிட்டது. அவள் நேராக சுனிதாவின் அறைக்கு சென்றாள். சுனிதா சுவரை சாய்ந்தபடி அழுது கொண்டிருந்தாள். ராதா சொன்னாள், ஓ சுனிதா, என்ன இப்போது எங்கள் தங்கை இவ்வளவு பலவீனமாகிவிட்டாளா? சுனிதா தோல்வியை ஒப்புக்கொண்டு அழத் தொடங்கிவிட்டாளே என்றாள் ராதா. இதை கேட்டதும் சுனிதா ராதாவை பார்த்தாள். அவள் கண்களில் கையறு நிலையும் வருத்தமும் தெரிந்தன. திடீரென்று சுனிதா எழுந்து ராதாவின் காலில் விழுந்தாள். அக்கா, என்னை மன்னித்து விடு. நான் உன்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டேன். ஒருவேளை கடவுள் எனக்கு அதற்கான தண்டனையைத்தான் கொடுத்திருக்கிறார் போலிருக்கிறது. சுனிதாவின் இந்த மாற்றத்தை கண்டு ராதா திகைத்து போனாள். சுனிதா தொடர்ந்து சொன்னாள், நான் உன்னை எப்போதும் தாழ்த்தி பேசவே முயன்றேன். உன் ஏழ்மையை கண்டு கேலி செய்தேன். ஆனால் இன்று நானே ஒரு கேலி பொருளாக ஆகிவிட்டேன். எனக்கு என்ன நடந்ததோ அதுவெல்லாம் என் கர்மா. என் செயல்களுக்கான பலனைத்தான் நான் இப்போது அனுபவிக்கிறேன் என்றாள். ராதா அவளுக்கு ஆறுதல் கூறி, அழாதே என் செல்ல தங்கையே. சகோதரிகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள், மோதிக்கொள்வார்கள். ஆனால் அதற்காக நாம் ஒருவருக்கொருவர் அந்நியமானவர்கள் என்றோ அல்லது வெறுக்கிறோம் என்றோ அர்த்தமல்ல. சரி, இப்போது அழுவதை நிறுத்து என்றாள். சுனிதா சொன்னால், இல்லை அக்கா, இப்போதுதான் எனக்கு புரிகிறது. ஒரு மனிதன் பணத்தால் அல்ல, அவனது குணத்தாலும் நடத்தையாலும் தான் நல்லவன் அல்லது கெட்டவன் என்று அழைக்கப்படுகிறான். இதை கேட்டு ராதாவின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அவள் சுனிதாவை பிடித்து கொண்டு, அடி பைத்தியமே, சகோதரிகள் மன்னிப்பு கேட்க கூடாது. ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருக்க வேண்டும். சரி, இனிமேல் அழுதால் என்னிடம் அடி வாங்குவாய் என்றாள். அடுத்த நாள் ராதா ராகவிடம் பேசினாள். ராகவ், சுனிதாவும் நம்முடன் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதன் மூலம் அவள் நடந்தவற்றை விரைவில் மறந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். ராகவ் மறுப்பு ஏதும் சொல்லாமல், சரி ராதா, உன் விருப்பப்படியே செய்யலாம். சுனிதா உனக்கு தங்கை என்றால் அவள் எனக்கும் தங்கைதான் என்றான். இப்படியாக சுனிதா ராகவ் மற்றும் ராதாவுடன் இணைந்து மிக கடுமையாக உழைக்க தொடங்கினாள். அதிகாலையில் எழுவது, வயலுக்கு செல்வது, காய்கறிகளுக்கு நீர் பாய்ச்சுவது, காய்கறிகளை பறிப்பது மற்றும் ராகவுடன் நகரத்திற்கு சென்று கடையில் காய்கறிகளை விற்பது என வேலை செய்தாள். சுனிதாவின் கைகள் மரத்து போயின, இடுப்பு வலித்தது. ஒரு நாள் பலவீனம் அடைந்த சுனிதா அழுது கொண்டே சொன்னாள், ராதா, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. இது என் வசம் இல்லை. நான் உன்னை போல பலமானவள் இல்லை. ராதா அவளுக்கு புரிய வைத்து, நம்பிக்கையை இழக்காதே சுனிதா, நானும் இதை கற்றுக்கொண்டவள்தான். நீயும் விரைவில் கற்றுக்கொள்வாய். பார், ஒரு நாள் வெற்றி உன் காலடியில் நிச்சயம் வந்து சேரும் என்றாள். இப்படியே நாட்கள் கடந்தன. சுனிதா ராகவ் மற்றும் ராதாவுடன் இணைந்து வேலை செய்து கொஞ்சம் பணம் சேர்த்தாள். சொந்தமாக ஒரு உணவகம் திறக்க முடிவு செய்தாள். ராகவும் ராதாவும் சுனிதாவிற்கு துணையாக நின்றனர். சில நாட்களுக்கு பிறகு சுனிதாவும் ராதாவும் இணைந்து கூட்டாக நகரத்தில் ஒரு உணவகத்தை திறந்தனர். அந்த உணவகம் மிகவும் சிறப்பாக நடந்ததால் விரைவில் சுனிதாவும் ராதாவும் ஸ்டார் கேர்ள்ஸ் என்று பிரபலமடைந்தனர். அதே சமயம் நிக்கில் ராஜேஷ் வீட்டிற்கு வந்தான். அவன் வணக்கம் சொல்லிவிட்டு, சுனிதா எங்கே என்று கேட்டான். அவர் கோபத்துடன், இப்போது உனக்கு சுனிதாவிடம் என்ன வேலை? நீ அவளுக்கு கொடுத்த துன்பம் போதாதா? மீண்டும் புண்ணில் வேலை பாய்ச்ச வந்திருக்கிறாயா என்றார். நிக்கில் சோகமான குரலில் சொன்னான், அப்படி சொல்லாதீர்கள் மாமா. நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது சுனிதாவை மீண்டும் என்னுடன் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததால் எது சரி எது தவறு என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு அவர், மகனே, இத்தனை நாட்கள் ஒன்றாக வாழ்ந்தும் எது சரி தவறு என்று புரியாமல் என் மகளை கைவிட்ட ஒருவனிடம் மீண்டும் என் மகளை எப்படி அனுப்ப முடியும்? நீயும் உன் தாயும் என் மகளை ஒரு மனிதராக மதிக்காமல் ஏதோ ஒரு பொருளை போல வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டீர்கள் என்றார். நிக்கில் வெக்கத்துடன், எனது தவறை நான் உணர்ந்து விட்டேன். இனி ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டேன் என்றான். நிக்கில் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று ராதாவும் சுனிதாவும் அங்கே வந்தனர்.
ராதா அவனிடம், நிக்கில், நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டாள். அவன், நான் சுனிதாவை என்னுடன் மீண்டும் அழைத்து செல்ல விரும்புகிறேன் என்றான். ராதா அவனை முறைத்து பார்த்து, இவ்வளவு செய்தும் உன் மனம் இன்னும் மாறவில்லையா? மீண்டும் எதற்காக வந்திருக்கிறாய் என்றாள். நிக்கில் அவளை அதட்டி, ராதா, நீ இறையில் பேசாதே, நான் சுனிதாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாதே என்றான். நிக்கிலின் பேச்சை கேட்டு சுனிதா காட்டமான குரலில் சொன்னால், மிஸ்டர் நிக்கில், மரியாதையுடன் பேசுங்கள். நீங்கள் என் மூத்த சகோதரியிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். முதலில் எனக்கு இதை சொல்லுங்கள், இன்று திடீரென்று உங்களுக்கு என் நினைவு எப்படி வந்தது? அவன் சொன்னான், சுனிதா, என் தவறை நான் உணர்ந்து விட்டேன், அதனால்தான் உன்னை மீண்டும் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். சுனிதா அவன் கண்களை நேராக பார்த்து சொன்னால், நிக்கில், உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இன்று என்னிடம் செல்வமும் புகழும் வந்துவிட்டது, அதனால்தான் உனக்கு என் நினைவு வந்திருக்கிறது. நீ ஒரு பேராசைக்காரன். நிக்கில் அவளை அதட்டி, சுனிதா, உன் எல்லைக்குள் இரு, இப்படி பேசி என்னை அவமானப்படுத்துகிறாய் என்றான். சுனிதா சொன்னால், நிக்கில், மரியாதை இருப்பவர்களைத்தான் அவமானப்படுத்த முடியும். உன்னை போன்றவர்களுக்கு மரியாதையே கிடையாது. அதனால் தயவு செய்து இங்கிருந்து கிளம்புங்கள், இல்லையென்றால் உங்களை வெளியேற்ற வேண்டியிருக்கும் என்றாள். நிக்கில் அங்கிருந்து போகும்போது, உங்களை எல்லாம் கவனித்துக் கொள்கிறேன் என்று கத்தினான். சுனிதா, ஆமாம் ஆமாம், பார்த்து கொள்ளலாம், இப்போது இங்கிருந்து கிளம்பு என்றாள். நிக்கில் ஆத்திரத்துடன் அங்கிருந்து சென்றான். இதன் பிறகு அந்த இரு சகோதரிகளும் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் அடைந்தனர். பின்னர் ராதாவும் ராகவும் இணைந்து சுனிதாவிற்கு அமித் என்ற ஒரு நல்ல வரனை தேடி பிடித்தனர். சுனிதாவிற்கும் அமித்திற்கும் திருமணம் நடந்தது. இப்படியாக அந்த இரு சகோதரிகளும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். நண்பர்களே, ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது செல்வத்தில் இல்லை, அவனது நடத்தை மற்றும் பண்பில் தான் இருக்கிறது. கர்வம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் காலம் அதை ஒரு நாள் நிச்சயம் உடைத்துவிடும். செல்வத்தால் வசதிகளை மட்டுமே வாங்க முடியும், ஆனால் நிம்மதியையும் அன்பையும் வாங்க முடியாது. உழைப்பும் உண்மையான உறவுகளுமே வாழ்க்கையை அதன் உண்மையான அர்த்தத்தில் அழகாக்குகின்றன. மற்றவர்களை தாழ்வாக நினைப்பவர்களுக்கு காலம் ஒரு நாள் அவர்களது நிலையை உணர்த்தும். எனவே எப்போதும் பணிவுடன் இருங்கள், ஏனெனில் அதுவே ஒரு மனிதனை உண்மையான உயர்ந்த மனிதனாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.